இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. என்ன வள்ளியம்மா, ஏனுங்க காலையில இருந்து நீங்க எங்க போயிருந்தீங்க? ஒரு இடம் பார்க்க போயிருந்தேன். ஏன் என்னாச்சு? காலையில நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்ன பிரச்சனை? அந்த பன்னியார் வீட்டு பையன் இங்கே வந்துட்டானுங்க. யாரு? சக்திவேலா? ஆமாங்க. அவன் எதுக்கு இங்க வந்தா? நம்ம மருமக ஊடு தேடி போய் பன்னியார் சட்டையை புடிச்சிட்டார் போல. எப்படி எங்க அப்பன் சட்டையை பிடிக்கலான்னு கேட்டு நேரா இங்க வந்து ஒரே கலாட்டா பண்ணி அவரு இவரு மாறி மாறி அடிச்சிட்டாங்கன்னு மல்லிகா என்கிட்ட சொன்னாங்க. அன்னைக்கு அவ அப்பன் தோல்னா இன்னைக்கு மகன் வந்து தொடுறானா? அவங்க குடும்பத்துல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? என்ற மருமக மேல கை வைக்க அவங்க யாரு? என்னங்க மாமா, ஏனுங்க எங்க கிளம்பிட்டீங்க? அந்த பண்ணையார் வீட்டு பையன் எப்படி மாப்பிள்ள உங்க மேல கை வைக்கலாம்? அவனை கேட்காம நான் விட மாட்டேன். அட விடுங்க மாமா, ஆவேசத்தோட வந்தான், நான் கொடுத்துதான் அனுப்பிச்சேன். இனிமே இந்த பக்கமே வரமாட்டான். இல்ல மாப்பிள்ள, கேட்டாதான் என்ற கோவம் அடங்கும். அவனுங்களுக்கு பண்ணையாருங்கிற திமிரு ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, இந்த ஊருக்கே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் இங்க வந்தது அவங்களுக்கு பெரிய இடைஞ்சலா போச்சு. மரத்தடியில நின்னு பஞ்சாயத்து பண்ணி பழகி போச்சு. இப்ப அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேனுங்க. ஏற்கனவே பழக்கத்துல இருக்கிற விஷயத்த திடீர்னு மாத்தும் போது கஷ்டமா தானே இருக்கும். அதுக்காக உங்க மேல கை வைக்கிறதா? அவன் கையை வெட்டாம விட மாட்டேன். மாமா, இந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க தலையிட்டு விஷயம் வேற மாதிரி ஆயிட போகுது. நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, வந்த வேகத்துல என் மேல ஆவேசமா பாஞ்சான். திடீர்னு பேசாம ஆயிட்டான். அடிக்க அடிக்க பேசாம இருந்துட்டான். சரிங்க மாமா, அதை விடுங்க. நீங்க சாப்பிட்டு சீக்கிரம் பாடுங்க. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரத. இல்லையம்மா, ஏனுங்க மாப்பிள்ள ஏன் ஏதோ சந்தேகமா பேசுறாரு? மாப்பிள்ளையும் சக்தி வேலும் ஒருத்தர் மோதிக்கிட்டு இருக்கும்போது மல்லிகா குறுக்க வந்துட்டாளாம். மல்லிகாவை பார்த்த உடனே சக்தி வேலை அவனே மறந்து நின்னுட்டானா? அவனை பொறுத்த வரைக்கும் மல்லிகா செத்து போனவளா இருந்தா, அவளை உசுரோட நேர்ல பார்த்த உடனே அவனே மறந்துட்டானுங்களா? அவனை சும்மா விடக்கூடாது வள்ளியம்மா. நம்ம பொண்ணை ஆசை காட்டி மோசம் பண்ணி எப்படி துடியா துடிக்க வச்சான். நல்லா இருந்த நம்ம பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி எத்தனை கஷ்டத்தை கொடுத்தான். ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்துமே, இன்னைக்கு எங்க இருந்து ஓட்டத்தை ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து சேர்ந்திருக்கும். அவங்கள பழிக்கு பழி வாங்காம விடுவனா? ஏனுங்க, பாதிக்கப்பட்டவளை நாம அப்படியே வச்சிருக்கிறோம். அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கோம்ல. அந்த வாழ்க்கை இப்ப சுமூகமா தானங்க போயிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது பிரச்சனையை கலர போய் இந்த விஷயம் மாப்பிள்ள காது கேட்டுச்சுன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சம் நினைச்சு போட்டு பாருங்க. இதே காரணத்தை சொல்லி சொல்லி நாம எத்தனை நாள் தான் பயந்துட்டு இருக்க முடியும்? இத்தனை நாளா என்ற நெஞ்சுக்குள்ள இருந்த படபடப்பு இப்பதான் வள்ளியம்மா அடங்கி இருக்கு. பணம் வசதியை மட்டும் கொடுக்கறது இல்ல, மனுஷனுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கறதும் பணம் தான். 5க்கும் 10க்கும் கையை நீட்டிக்கிட்டு இருந்தனா இன்னைக்கு கட்டு கட்டா கத்த கத்தையா வச்சிருக்கேன். இந்த உலகத்துல நம்மள எது வாழ வைக்கலனாலும் பணம் வாழ வைக்கும். ஒரு பண்ணையாருக்கு பயந்து தானே ஓடி போனோம். இன்னைக்கு 10 பண்ணையார் ஒன்னா நின்னாலும் சமாளிப்பா இந்த சுப்பிரமணி. எல்லாம் சரிதானுங்க, ஆனா இப்ப நமக்கு தேவை பொறுமை. அதனால இங்க கொஞ்சம் பேசாம இருங்க.
மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அப்பா பாத்துக்கலாமுங்க. சரி, நமக்கு மல்லிகா வாழ்க்கை தான் முக்கியம். ஆ, மல்லிகா என்ன பண்ணிட்டு இருக்கா? சக்திவேல் வாங்கின அடிய பார்த்தவதானுங்க. அவன் எப்படி தன்னையே மறந்து நின்னானோ அதே நிலைமையில தாங்க இவ்வளவு இருக்கா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்கிட்ட இவ சரியாவே பேசுறது இல்ல. விட்டத்தை பார்த்தே உக்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி இருக்கணும்? அவனுக்கு அவளுக்குமான உறவு விட்டு போய் 14 வருஷம் ஆயிடுச்சுல. இனிமே அவனை கண்ணில் கண்டா காரி துப்பணுமே தவிர கண் கலங்கலாமா? எனக்கு இருக்கிற ரோஷம் அவளுக்கு இருக்கணும்ல. நீங்க கேட்ட எல்லாத்தையும் நானும் அவகிட்ட கேட்டேனுங்க. அவகிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரலைங்க. இந்த ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடி மல்லிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசித்தானுங்க கூட்டிட்டு வந்தேன். அவளும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சம்மதிச்சுதாங்க வந்தாங்க. இனி அந்த சக்திவேலோட நிழல் கூட அவன் மேல படவிட மாட்டேன். அதே சமயம் அவனை பழி வாங்காமையும் விட மாட்டேன். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பண்ணையார் குடும்பத்து மேல விடுற இடியா தான் இருக்கும். இடி விழுந்த வீடு உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. ஏனுங்க ஏனு பொழுது சாஞ்சி எந்நேரம் ஆச்சு? இங்க தனியா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரே யோசனை பண்ணுமா. ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல இவடத்துல? நீங்க இன்னும் வீட்டுக்கு வராம இருந்தா தேடாம இருக்க முடியுங்களா? நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? மனசுல எதோ இருந்தா தூக்கம் எப்படி வரும்? பசி எப்படி எடுக்கும்? மனுஷனுக்கு மனசு பலவீனம் ஆகும்போது தான் அடுக்கடுக்கா பிரச்சனைகளும் வந்து சேரும் போல இருக்கு. ஆமா, சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏதாவது சாப்பிட்டானா? அவன் எங்கங்க சாப்பிட்டான்? அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்றான். கூப்பிட்டா ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். நீங்களும் இங்க வந்துட்டீங்க. பொம்பளை நான் என்னங்க பண்ணுவேன்? பிள்ளைங்க பெருசாயிட்டா பெத்தவங்களுக்கு நிம்மதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் அவங்க பிரச்சனைலாம் தூக்கிட்டு வந்து நம்ம தலையில போட்டா நாம என்னத்தை தான் பண்றது? செத்து போனதா நினைச்சவங்க எல்லாம் உசுரோட வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நடந்துரு போல இருக்கு. நீ ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்து போ. நான் என்னங்க சொல்றது? சக்திக்கும் மல்லிகாக்கும் கல்யாணம் பண்றோன்னு நாம தானங்க சொன்னோம். அவ செத்து போயிட்டான்னு தான் சக்திய சமாதானம் பண்ணி கற்பகத்தை கட்டி வச்சோம். இப்ப திடீர்னு அவ உசுரோட வந்திருக்கிறா. அவளை நினைக்காத, மறந்துருன்னு சொன்னா அவன் கேப்பானுங்களா? கேப்பான இப்படி கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்த அப்பனும் அவனும் பேசினா நல்லா இருக்குமா? ஏற்கனவே எனக்கு அவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. பேசினாலே சண்டை சச்சரவு தான் முடியுது. நான் என்ன பண்ணட்டும்? நீங்க இப்படி சொல்லிட்டா விவகாரம் வேற மாதிரி ஆயிட்டா என்னங்க பண்றது? ஏற்கனவே கற்பகத்துக்கும் சக்திக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயம் வேற தெரிஞ்சா அவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாளே. அவ அம்மாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஊரை கூட்டி மானத்தை வாங்கிடுவாளே. நீ சொல்றது சரிதான். காதல் விவகாரங்கிறது மனுஷனை காலி பண்ணி போட்டுருப்போம்மா. இதெல்லாம் ஆயிடக்கூடாதுதான் நான் அப்போ சரி நான் பேசி பிரயோஜனம் இல்லை.
நாம நினைச்சதுதான் நடக்குதா இல்ல நடக்க போறத நினைக்கிறதுக்கு இந்த மனசுக்கு தான் தெரியுதா? இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி நீ அவனை சமாதானப்படுத்துறதுதான். ஏன்னு அந்த மல்லிகாவே சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவனும் நல்லா இருந்திருப்பான், நாமளும் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் இல்லைங்க? காலம் கடந்து போச்சு பொண்ணுமா. சக்தி மல்லிகாவை மறந்துதான் ஆகணும், கற்பகத்தோட தான் வாழணும். இல்லைன்னா அவன் தலையெழுத்த அவன் தான் அனுபவிக்கணும். இப்படி தட்டி கழிச்சா எப்படிங்க? என்ன பண்றது பொண்ணுமா? தலைக்கு மேல விழுந்தாச்சு, மடியில உட்கார வச்சு ஊட்டி விடுற வயசு அவனுக்கு. எடுத்து சொல்லி புரியவை அவனுக்கு. நான் மறுக்க வரேன். ஏனுங்க? ஓன்னு சொல்றேன்ல. சரி புறப்படு. வரேனுங்க. நேரத்தோட வீட்டுக்கு வந்துருங்க. ஆ, ஆ, ஆ. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீ ஒரு கொலையை செஞ்சிருக்க. ஒரு குடும்பத்தையே அழிக்க அந்த வீட்டையே தீ வச்சு கொளுத்துனியே. பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதங்கள் சொல்லுது. தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. இறைவனோட பார்வையில இருந்து யாருமே மறைஞ்சு வாழ முடியாது. மல்லி, என்ற மேல உனக்கு காதல் இருக்கா இல்லையா? ஐயோ இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல காதல் இல்லைங்க. இல்ல, நீ பொய் சொல்ற. ஐயோ என்னங்க நீங்க? நீங்க பண்ணையார் பையன், நான் பண்ணையில வேலை செய்யறவங்க பொண்ணு. உங்க மேல நான் எப்படிங்க ஆசைப்பட முடியும்? காதலிக்கிறதுக்கு வசதி முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். எனக்கு தெரியும் மல்லி, உன்ற மனசுல நான் இருக்கேன்னு. போங்க நீங்க. நான் தான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கறேன்ல, கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் போறேன். மல்லி நில்லு. நீ என்ற காதலை ஏத்துக்கலனா இந்த தண்ணிக்குள்ள முங்கி ஆத்தோட போயிடுவேன். ஐயோ எதுக்குங்க இந்த வம்பெல்லாம்? முதல்ல தண்ணில இருந்து நீங்க வெளில வாங்க. மேல வரணும்னா நீ என்னை காதலிக்கிறன்ற உண்மையை சொல்லணும். முகத்தை பார்த்து சொல்ல வெக்கமா இருந்தா நீ தண்ணிய பார்த்து சொல்லு, இல்ல ஆகாசத்தை பார்த்து சொல்லு, மரத்தை பார்த்து சொல்லு, இல்லனா தரைய பார்த்தாவது சொல்லிடு. இல்லாதது இருக்கு நான் எப்படிங்க சொல்லுவேன்?
இதுதான் உன்ற முடிவுனா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. இப்ப நான் தண்ணியில முங்கதான் போறேன். ஐயோ வேண்டாங்க. அப்ப சொல்லு, என்ற மேல உனக்கு காதல் இருக்குன்னு சொல்லு. இல்லைங்க, உங்க மேல எனக்கு எனக்கு என்ற மேல உனக்கு காதல் இருக்குன்னு சொல்லு. எனக்கு காதல் இல்லைங்க. நீ சரிப்பட்டு வரமாட்ட மல்லி. தண்ணியில முங்கறன்னு சொல்றான், வாயாலதான் சொல்றான்னு நினைக்கிறியாக்கோ? மல்லி, கடைசியா ஒரு தடவை கேட்டுக்கிறேன், உன்ற மனசுல நான் இருக்கானா இல்லையா? ஐயோ, என்ன ஏனுங்க இப்படி சங்கடப்படுத்துறீங்க? ஆகாசத்தை பூமியால தொட முடியுங்களா? சக்திவேலுக்கு காதலே இருக்கணும்னா பெரிய பணக்கார வீட்டுல வள்ளியாவோ தேவானையாவோ பிறந்திருக்கணும். இந்த மல்லிக்கு அந்த யோகியதை எல்லாம் இல்லைங்க. என்னைய கஷ்டப்படுத்தாம முதல்ல மேல வாங்க. புரிஞ்சுக்கிட்ட மல்லி, உன்ற மனசுல நான் இருக்கிறது உண்மைதான். ஆனா அத நீ என்கிட்ட சொல்லாம ஒதுக்குற. என்ற வாழ்க்கை உன்ற கூட தான் நான் நினைச்சது தப்புதான். அந்த தப்புக்கு தண்டனையா நான் இந்த தண்ணிலே மூழ்கி போறேன். இந்த பாருங்க, என்னைய காரணம் காட்டி நீங்க தண்ணிக்குள்ள முழுகிறாதீங்க. உன்னையதான் நான் காரணம் காட்டுவேன். உன்னாலதான் நான் சாவ போறேன். அடுத்த சன்மத்திலேயாவது உன்ற மனசுல இருக்கிறத ஒழிக்காம என்ற கிட்ட சொல்லு. இப்போ நான் போறேன். ஏனுங்க போங்க, நீங்க என்னமோ செஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி செய்யறதுக்குலாம் நான் பொறுப்பாக மாட்டேன். ஏனுங்க, ஏனுங்க என்னாச்சு? மேல வாங்க. ஏனுங்க, எனக்கு பயமா இருக்கு. மேல எரிச்சு வாங்க. ஐயோ, நெசமாவே மூழ்கிட்டீங்களா? ஏனுங்க, என்னைய பயமுறுத்தாதீங்க, வெளியே வாங்க. இத பாருங்க, நீங்க என்ற மனசுல இருக்கீங்க, அது உண்மைதான். வெளியே வாங்க. என்ற உசுரே நீங்க தாங்க. நீங்க மட்டும் வரலன்னா நானும் இந்த தண்ணிலே விழுந்து செத்துருவேன். தயவு செஞ்சு வாங்க. உங்களை காதலிக்கிறேன்னு நான் எப்படிங்க சொல்லுவேன்? எனக்கு அப்படி சொல்ல ரொம்ப பயமா இருந்தது. நீங்க விளையாட்டா கேக்குறீங்கன்னு நானும் விளையாட்டா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்காதுன்றதுனாலதான் நான் இல்லன்னு சொன்னேன். ஐயோ ஐயோ, எல்லாம் என்னாலதான். நான் என்ன பண்ணுவேன்? என்ன வந்துருங்க. சரி சரி, உம்முட்ட ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு சொல்லியே சாதிக்கிறியா? ஒன்றரை வாயால இருந்தே எப்படி உண்மையை வரவழைச்சேன் பாத்தியா? போங்க நீங்க. அதுக்காக இப்படி பயமுறுத்துவீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா நானும் தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பேன். நீ குதிச்சுட்டா எம்சா ஸ்டைல குச்சி காப்பாத்திட மாட்டேன். நான் செத்தாலும் சாவேன தவிர உன்னைய சாக விட மாட்டேன் மல்லி. இப்ப என்ன ஆகி போச்சு? நான் தான் உசுரோட வந்துட்டேன்ல. நான் ஒன்ற மேல உசுரே வச்சிருக்கேன். அத புரிய வைக்கதான் இப்படி நடந்துகிட்டேன். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. உலகமே இன்னி வரைக்கும் பெருசா பேசின காதல் எல்லாம் கல்லறையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
காதலுங்கிற வார்த்தையே சபிக்கப்பட்ட வார்த்தைங்க. அதனாலதான் அதை நிறைவேற்ற முடியாம எல்லா காதலர்களும் போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நமக்கு வந்துருச்சுங்க. நான் என்னங்க பண்றது? மல்லி, காதலோட சுவாரஸ்யமே அந்த போராட்டம் தான். இலவசமா கிடைக்கிற பொருளுக்கு என்ன மரியாதை இருக்கு? கஷ்டப்பட்டு வாங்குற பொருளுக்கு தானே மரியாதை. அந்த மாதிரி தான் நம்ம காதலும். உன்னையும் என்னையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. நீ என்னைய நம்பு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நானு நீயும் உங்களை என்னைய காதலிக்கிறேனுங்க.